கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலே 8வது மாதத்தில் முதல் நாளிலே கூட அவனுடைய சமூகத்தில் கூடும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி தெரிவித்து நாம் அவரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். மகா பரிசுத்தமும் நீடிய சாந்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மாதத்தில் முதல் நாளிலே கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் கொடுத்த இந்த மட்டில்லாத தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. ஏறக்குறைய 5 மாதங்களாக அடைக்கப்பட்ட ஒரு வாழ்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த 8வது மாதத்தில் முதல் நாளிலே கூட ஆண்டவர் உம்மை நோக்கி உடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த மட்டில்லாத பாக்கியத்துக்காக நன்றி பாராட்டுகிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல் நீர் பாதுகாத்தீரே. இந்த கொள்ளை நோயின் தாக்குதலிருந்து எங்களை நீர் தப்புவித்தீரே. கர்த்தாவே, வனாந்தரமான வாழ்க்கையில நீர் எங்களுக்கு பாதையை நீர் காண்பித்தது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற உதவியில் நீர் கொடுத்து என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தது மாத்திரமல்ல, எங்களை ஜீவனை தப்புவித்த மட்டில்லாத கிருபைகளுக்காக கொடான கொடி சோதனை எடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாதத்தில் முதல் நாளிலே கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் கர்த்தாவே எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கின்ற வார்த்தைகள், பாடுகின்ற பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த காலை வேளையில உடைய சமூகத்தில் இல்லத்திலிருந்து ஆராயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தேவகரம் நீட்டப்படுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்வதிப்பீராக, ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையில ஏறக்குறைய 131வது நாளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். 4 மாதங்கள் லாக்டவுன் பீரியட் முடிந்து 5வது மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த மாதத்திலாவது ஆலயம் திறக்கப்படுமா என்று சொல்லி ஏக்கத்தோடு வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமையிடுவதாக. சங்கீத புஸ்தகம் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி. ஆகவே கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிக்க இருக்கிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்த இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவரை நீங்களும் நானும் துதிக்க போகிறோம். நன்றி செலுத்தும்படியாக அவரை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் வாழ்த்துறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நான் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. எது நடந்தாலும் சரி, தாவீதை போல எங்களுடைய வாழ்க்கையில் கோலியாத்தின் தோற்றம் எதிராய் காணப்பட்டாலும் நாங்கள் ஓடி ஒளிந்து கொள்ள போவதில்லை ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ள திடப்படுத்திக் கொண்டு எப்பேற்பட்ட அலைகள் மோதினாலும் ஆண்டவரே நான் தாண்டி செல்வேன் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் உம்மை சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லலாமே, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவாம் கிருபையாலே. காக்கும் கரங்கள் 7 மாதங்களை காத்த எங்கள் நல்ல தெய்வமே, இந்த 8வது மாதத்து முதல் நாளை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆமா ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் உம்மை நாங்கள் நம்புவோம் ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆமென் நம்புவேன் இயேசுவை. ஒரு பெரிய கட்டடம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு அசைவு ஏற்படும் போது தான் தெரியும் அந்த கட்டடத்துடைய உறுதித்தன்மை விதமாக இருக்குது என்று சொல்லி. ஒருவேளை ஒரு பெரிய கப்பலில் பயணம் செய்கின்ற போது அலைகள் வந்து மோதுகின்ற போதுதான் தெரியும் அந்த கப்பலுடைய உறுதித்தன்மை என்ன என்று சொல்லி. உங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் நம்மை அசைக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தை உங்களையும் என்னை உறுதிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது.
நமக்கு அடைக்கலமாக இருந்து, நமக்கு அஸ்திபாரமாக இருந்து, நம்மை அசைய விடாமல் பாதுகாத்த அந்த நல்ல தெய்வத்தை இந்த கால வேளையில ஒரு மனத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. எல்லா ஒரு மனதோடு திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. என்னை வணைகின்ற கர்த்தர் நீரா இருக்கிறபடினாலே, என்னை வழுவாமல் காக்கிற கர்த்தர் நீரா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, என் அரவணைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. என்னை வழுவாமல் காக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நிலையில்லாத உலகத்திலே நீரே என் நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவரே. இயேசுவே உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாம் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாடலாமே எல்லாரும் சேர்ந்து, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லலாமே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா விசுவாசத்தோடு இந்த மாதத்துல நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த காலவேளையில் ஆண்டவரே
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆம் தகப்பனே, எல்லாம் அசைகின்ற பொழுதும், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் நீரே எனக்கு உறுதியான அஸ்திவாரம் என்று சொல்லி இந்த காலவேளையில் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. காரணம், நீரே எங்கள் வாழ்க்கையின் நங்கூரமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. இந்த மாதத்தில் எங்களுடைய தேவையெல்லாம் நீர் சந்திக்க போற கிருபைகளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாக இடைபெறுகிற கர்த்தர் தாமே இந்த மாதத்துக்குரிய மன்னாவினால் எங்களுக்கு போஷிக்க போற கிருபைகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர். எங்களை தர மட்டும் தாழ்த்துறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32 வசனம் முதல் 34 வரை. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யொப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குதத்தங்களை பெற்றிருந்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பணவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத படம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. கடந்த 7 மாதம் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் புதிய மாதத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புதிய மாதம் எப்படி இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க போகிறோம். மார்ச் மாதம் முதல் ஜூலை வரை எதிர்பாராத சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் மனதில் எப்போது பழைய நிலைமை திரும்பும் என்று சொல்லி அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பை பல மக்கள் இழந்திருக்கின்ற இந்த நிலையில் பலருக்கு வருமானம் இல்லை, பயம் ஒரு பக்கம். தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாம் தங்களுடைய தொழிலும் தாங்கள் செய்கின்ற வியாபாரம் எப்படி இருக்க போகிறதோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமை. ஒரு பக்கம் தினந்தோறும் மரண செய்திகள், உறவின் மக்கள், நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லி இந்த வியாதியினாலே மரித்து கொண்டிருக்கின்ற செய்தி ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அநேக உள்ளத்திலே அழுத்தங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மன அழுத்தத்தின் காரணமாக பல தற்கொலைகள் இன்றைக்கு செய்திகள் மூலமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தற்போது காஞ்சிபுரத்தில் தன்னுடைய மனைவியின் பிரசவத்திற்கு செல்ல முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் அந்த மனைவியின் கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்குதல் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல துன்பங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களாகிய நாம் இந்த சூழலை எவ்வாறு நாம் எதிர்நோக்கப் போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசம் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் பல நேரம் பல பிரச்சனைகளை பார்க்கிறோம், அந்த பிரச்சனைகளை பெரிதாக பேசிக்கொண்டே இருக்கிறோம்.
ஆனால் இந்த பிரச்சனைகளிலே பெரியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். காரணம் நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற அவிசுவாசம். இந்த உலகத்திலே நண்பர்களோடு அல்லது உறவின் மக்களோடு நாம் கொண்டிருக்கின்ற போது பல மக்களின் வாய்களிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகளே வந்து சேர்கிறது. அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளே பேசி வருகின்றனர். கிறிஸ்துவலாகிய நமக்கு திருச்சபையிலே ஒரு பேர் உண்டு. அந்த பேர் விசுவாசி. ஆனால் விசுவாசி என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற பலரும் விசுவாசத்துடன் தான் இருக்கிறார்களா என்று யோசிக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழும்புகிறது. விசுவாசம் என்பது கடவுளையும் நம்மையும் அதிகமாக நெருங்க வைக்கிறது. மாறாக அவிசுவாசம் கடவுளையும் நம்மையும் பிரித்து விடுகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாயில் வருகின்ற வார்த்தைகள் விசுவாசமான வார்த்தைகளா? அந்த வார்த்தைகள் விசுவாசத்தை வளர்க்கின்றதா? அல்லது நம் வாயில் வருகின்ற வார்த்தைகள் அவிசுவாசத்தை வளர்க்கின்றதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற போது ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய வாழ்விலே விசுவாசம் எந்த அளவு இருந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே இன்றைக்கு அவற்றிலே ஒரு பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆரம்ப நிலையில இருந்த ஜெப வாஞ்சை இன்றைக்கு அநேகருக்கு உள்ளங்களிலே இல்லை, இல்லங்களிலும் இல்லை. வேதத்தை வாசிப்பதற்கான நேரம் பலருக்கு இல்லை. இவற்றை இரண்டும் செய்யாததுனால கடவுள் பயம் கொஞ்சமும் இல்லை என்ற நிலையில இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் முடிவு என்ன? கடவுளை குறை சொல்லுகின்ற நிலைமைக்கு இன்றைக்கு அநேகர் சென்றிருக்கிறார்கள். அநேகர் தங்கள் வாயிலில் கடவுளை குறை சொல்லி கொண்டு எதற்கு இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் என்ன நன்மை செய்தார் என்று சொல்லி இப்படி பேசி அநேக இடங்களிலே சுற்றித் திரிவதை நாம் பார்க்கிறோம். இங்கே திருமறையில் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் அன்றைக்கு எபேசு திருச்சபைக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம், மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கிறார். அப்பா நீங்களாம் மனம் திரும்புங்க, நீங்கள் ஆதியில் செய்த கிரியைகளை நீங்கள் மறுபடியும் செய்யுங்க என்று சொல்லி. அதில் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆதியிலே அநேகர் ஆண்டவர் மீது அநேக அன்புகளை வைத்திருப்பார்கள், ஆண்டவரை அதிகமாய் துதித்திருப்பார்கள், ஆண்டவருடைய காரியங்களை அதிக ஈடுபாடோடு செயலாற்றிருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல 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 அவருடைய விசுவாசமானது குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இங்கே திருமறை சொல்கிறது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் என்றால் முற்காலத்தில் கடவுளிடத்திலே அதிக மகிழ்ச்சி காணப்பட்டது. கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற போது அதிக மகிழ்ச்சி உங்கள் வாழ்விலே காணப்பட்டது. ஆனால் இந்த மகிழ்ச்சி என்பது இப்போது மறந்து போய் உலக பிரகாரமான காரியங்களிலே நான் சொல்லுகின்ற போது என்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சி என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் இருக்கிறது. ஏனால் இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி கடவுளை விட்டு வெகு தொலைவில் நம்மை அழைத்து சென்று விடுகிறது. 2 மணி நேரத்துக்கு மேலாக நாம் உட்கார்ந்து திரைப்படத்தை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் உண்டு. தொலைக்காட்சியில் பல மணி நேரம் செலவழிப்பதற்கு நமக்கு நேரம் உண்டு. ஆனால் இன்றைக்கு செய்திகளை தாங்கி வருகின்ற பல்வேறு செய்திகளை தாங்கி வருகின்ற யூடியூப் சேனல்களில் வருகின்ற செய்திகளை 1 மணி நேரம் கூட பார்ப்பதற்கு இன்றைக்கு நமக்கு மனதில்லை. we don't have time அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் நான் அநேகரை பார்க்கிறேன். அநேகர் விளையாடுவதிலும் நன்றாக புதிய வகையான உணவுகளை தயாரித்து, ஐயா நான் யூடியூப்பில் பார்த்து இதை செஞ்சேன் அப்படி என்று சொல்லி அவற்றை ஸ்டேட்டஸ் போடுவதில் இன்றைக்கு நமக்கு நேரம் இருக்கிறது. விதவிதமான உணவுகளை நான் சேனலிலே பார்த்து சமைத்தேன். இந்த காலங்களெல்லாம் இதற்கு பயன்படுகிறது. ஆனால் இந்த காலமானது ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கோ, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கோ, திருமறையை தியானிப்பதற்கோ, ஜெபிப்பதற்கோ நமக்கு மனதில்லை. அதான் கடவுள் சொல்றாரு, மகனே மகளே நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய்.
ஒருவேளை நாம் அநேகர் ஜெபிக்கின்ற வண்ணமாக திருச்சபைகள் திறக்கப்பட்டாலும் எத்தனை பேர் விசுவாசத்தோடு இன்றைக்கு திருச்சபைக்கு வருவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் பயம், காரணம் அவிசுவாசம். ஆனால் கடவுள் நம்மை விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்போ இதுவரை என்னோட வாழ்வில் நான் ஆதியிலே ரொம்ப விசுவாசமாக தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு வெகு தொலைவிலே நான் சென்றிருக்கிறேன். மீண்டுமாய் நான் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன ஐயா செய்ய வேண்டும்? இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகள், இந்த கேள்வி நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் எழும். நீங்கள் சொல்லலாம், ஆமாயா, நான் ஆதி காலங்களில் அப்போதெல்லாம் நான் நீண்ட நேரமாக நான் ஜெபித்தது உண்டு, முழங்கால் படிட்டு ஜெபித்தது உண்டு, திருமறையை திரும்ப திரும்ப வாசித்தது உண்டு, இரவு நேரங்களிலே படுப்பதற்கு முன்பாய் ஜெபிப்பது உண்டு, காலை அதிகாலை எழுந்து ஜெபிப்பது உண்டு என்று சொல்லி நீங்கள் பல்வேறு காரியங்களை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் நிலைமை என்ன? நான் மீண்டுமா விசுவாச வாழ்விலே நான் வர வேண்டும் என்று சொன்னால், வளர வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ முதல் குறிப்பு, விசுவாசத்தில் ஏற்கனவே வளர்ந்தவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அநேக நேரங்களில் குறைகளை மாத்திரமே பார்த்து வளர்ந்து விட்டோம். மாறாக விசுவாசத்திலே வளர்ந்தவருடைய நிறைவுகளை நாம் பார்க்க அழைக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தில் கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்று ஒரு பட்டியல் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முன்பதாக அந்த அதிகாரத்தில் பல பட்டியல் இருக்கிறது. எபிரேயர் 11 அநேக தேவ மனிதர்களை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் விசுவாசத்திலே இவர்கள் எல்லாரும் வளர்ந்தவர்கள். அப்போ மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு நான் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே எபிரேயர் 11:33 அவர்களை குறித்து அநேக காரியங்கள் வருகிறது. அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அதைத் தொடர்ந்து நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றார்கள், அவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எவ்வளவு பெரிய பாருங்க, விசுவாசத்தில் அவர்கள் செய்த காரியங்கள். சிங்கங்களின் வாய்களை அடைக்கக்கூடிய ஆற்றலை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். அவர்களுடைய பலவீனம் எல்லாம் பலன் கொண்டதாய் மாறிற்று என்று அங்கே திருமறை நமக்கு அழகாய் எடுத்து காட்டுகிறது. அவர்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அவர்கள் அந்நிய சேனைகளை எல்லாம் முறியடித்தார்கள் என்று எபிரேயர் 11:33 அழகாக திருமறை விசுவாசத்திலே வளர்ந்தவர்களை அவர்கள் எண்ணி பார்க்கின்ற வேளையில் அவர்கள் செய்த காரியங்கள் அழகாய் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியை மாத்திரம் அவர்கள் சொல்லவில்லை, அந்த விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள் பட்ட கஷ்டங்களையும் அங்கே பின்பகுதியிலே சொல்கிறார்கள். அவர்கள் அடிகள் பட்டுகிறார்கள், அவர்களுக்கு அநேக கட்டுகள், காவலில் இருக்கிறார்கள், கல்லெறியப்படுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள், நற்சாட்சி பெறுகிறார்கள். அப்போ ஒரு பக்கம் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி செல்கிறார்கள், மறுபக்கம் சில அடிப்படையான காரியங்களை அவர்கள் எல்லாம் செய்து அடிபடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு யாராவது ஒருவர், ஐயா, நான் ஆண்டவருக்காக நான் சிறைச்சாலைக்கு சென்றேன், நான் ஆண்டவருக்காக அடிகள் வாங்கி கொண்டேன், ஆண்டவரை பற்றி நான் இடத்துல சொன்னேன், அதனால் என்னை கல்லெறிந்தார்கள் என்று இன்றைக்கு இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்மால் கேட்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று திருமறை நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆனால் அது போன்ற சூழ்நிலை நமக்கு இல்லை. ஆனால் நாம் விசுவாசிப்பதில் அநேக நேரங்களில் தயக்கங்களை காட்டுகிறோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். அதனால்தான் இந்த பூமியிலே வாழுகின்ற நமக்கு சொல்லுவாங்க, ஐயா, நான் எதை செஞ்சாலும் தோல்வியிலே முடியுது, ஐயா, நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது தோல்வியில தான் சென்று முடிகிறது. காரணம், உங்கள் வாழ்விலே வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் விசுவாசத்தில் இல்லை, நீங்கள் அவிசுவாசத்தில் இருக்கிறீங்க. அப்போ விசுவாசிக்கின்ற போது பல்வேறு சோதனைகளை வரும். ஆனால் அந்த சோதனைகளை வெற்றிகளாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார். எபிரேயர் 11:6 திருமறை வார்த்தை அழகாக எடுத்து சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் யோசிக்கலாம், அப்ப நான் ஆண்டவரோடு நெருங்கி தான் இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு ரொம்ப உறவுல தான் இருக்கிறேன், ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், இதெல்லாம் ரைட். துதி ஆராதனை நேரங்களில் என்னை போல அபிஷேகம் பெறுகிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஆனா
உங்கள் வாழ்விலே அடிப்படை சொல்கிறது, நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்வில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ நம்முடைய வாழ்வில் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே விசுவாசித்தவர்களை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். யாரெல்லாம் விசுவாசத்தில் ஜெயித்தார்கள், யாரெல்லாம் விசுவாசத்தில் நன்மையை பெற்றார்கள். திருமறையிலே அத்தனை சாட்சிகள் இருக்கிறது, அத்தனை எடுத்துக்காட்டுகள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே பல்வேறு நிலைகளிலே நீங்கள் தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் செய்கின்ற காரியம் தோல்வியிலே முடிந்து கொண்டே இருக்கலாம். அநேக காரியங்கள் நான் உள்ளத்தில் நினைக்கிறேன், அவற்றை என்னால் செயல்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் உள்ளத்திலே கண்களிலே கண்ணீரோடு அமர்ந்திருக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஏதோ விளையாட்டுக்காக சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. தீர்க்கமாக ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியவே முடியாது. ஆக முதல் குறிப்பாக தான் சொல்கிறேன், விசுவாசித்தவர்களை நீங்கள் அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு, விசுவாசித்தவர்களின் முடிவுகளை நாம் எண்ணி பார்க்கணும். அவர் முடிவுகளை என்ன பெற்றார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக அநேகர் இருந்தாலும் இந்த காலை பொழுதில் தானியேலை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, அவர் தானியேல் என்னையா செய்தார், அவர் எப்படி விசுவாசித்தார்? தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம்ல தானியேலுக்குள்ள அவருடைய சிறப்பு அம்சங்கள் பார்க்கணும். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அதை தொடர்ந்து 4வது வார்த்தை சொல்கிறது, தானியேலோட கேரக்டர்ஸ் சொல்றாங்க, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான், அவன் மீது யாதொரு குற்றத்தையும் யாராலும் சொல்ல முடியவில்லை. அந்த கேரக்டர்ஸ் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், அப்படியே குணாதிசயங்களை யோசித்து பார்க்க வேண்டும். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. ஆனால் தானியேல் அவன் உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறான், அவனிடத்துல ஒரு குற்றமும் காணப்படவில்லை. அதை தொடர்ந்து 10வது வார்த்தை சொல்லுகிறது, தினமும் 3 வேளை அவன் முழங்கார் படிட்டு ஜெபித்தான் என்று வார்த்தை சொல்கிறது. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஜெபிக்கின்ற நேரம் எவ்வளவு நேரம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே 3 வேளையும் அங்க வார்த்தை சொல்லுகிறது, முழங்கார் படிட்டு அவன் ஜெபித்தான். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த திருமுறையை எத்தனை முறை தியானித்த நாம் தானியேலுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை அவன் பெறுகின்ற போது தான் அவனுடைய விசுவாசம் 3 வேளையும் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரோடு உறவாடுகின்ற ஒரு நிலையிலே ஆண்டவரோடு ஒரு தொடர்போடு அவன் இருக்கிறான். இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்களா? 3 வேளை உங்களால் ஜெபித்து இருக்கிறீர்களா? அல்லது ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கின்ற நேரம் என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஏதோ கண்களை மூடி ஏதோ ஒரு தியான நிலைக்கு சென்று உடனடியாக வெளியே செல்வது ஜெபம் அல்ல. மாறாக தானியேலை போல ஒரு விசுவாசம் மிக்கவராக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து 16வது வார்த்தையில இங்கே அங்கு நடந்த சம்பவங்களாம் கோர்வையாக கூறப்பட்டிருக்கிறது. தானியேலை எடுத்து சிங்க கபியிலே போடுகின்ற போது அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. யார் அந்த சிங்க கபியிலே போட்டாரோ அந்த ராஜாவே தானியேலை பார்த்து சொல்லுகிறார், தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இப்ப தானியேலுக்கு இருக்கின்ற விசுவாசத்தை காட்டிலும், தானியேலுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை காட்டிலும், தானியேல் ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு உடையவனாய் இருந்தாலும் அங்கே அந்த ராஜா தானியேலோட விசுவாசத்தை பார்த்து அவர் சொல்றாருப்பா, உன்னை சிங்க கபியிலே போட்டாலும் நீ இடைவிடாமல், வார்த்தை வருகிறது, இடைவிடாமல் ஆராதிக்கிற. அப்போ இந்த இடைவிடாமல் ஆராதிக்கின்ற பண்பில தானியேல் உயர்ந்து காணப்பட்டான். இவரை குறித்து அவருடைய விசுவாசத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகின்ற சாட்சி தானியேலை குறித்து, தானியேலை நீ பயப்படாத, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார் என்று அங்கே சொல்லுகிறது. 22வதுல தானியேலே தன் வாயை திறந்து சொல்லுகிறார், கடவுள் சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார். காரணம் சொல்றார், காரணம் நான் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் என்று தன் வாழ்வை குறித்து, தன்னுடைய விசுவாசத்தை குறித்து,
தன்னுடைய குணாதிசயங்களை குறித்து அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு முன்பாக அவர் குற்றமற்றவனாய் அவர் காணப்படுகிறார். 23வது வார்த்தையில தானியேல் கடவுள் பேரில் விசுவாசித்தான், விசுவாசித்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆண்டவர் மீது வைக்கின்ற விசுவாசம், கடவுள் மீது வைக்கின்ற விசுவாசம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தானியேலை காப்பாற்றி அந்த ஆபத்திலிருந்து ஒரு வெற்றியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். காரணம் அவனுடைய விசுவாசம். இன்றைக்கு இந்த சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளை நீங்களும் யோசிக்கலாம். இந்த தானியேலை போல நானும் இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஐயா. ஆனால் என்னுடைய சூழ்நிலைகள் என்னை வேறு திசைக்கு அழைத்து செல்கிறது. ஜெபிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன், முழங்கால் படியிட வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் பல்வேறு இடர்பாடுகள் எனக்கு ஏற்பட்டு குடும்பங்களிலே அந்த நேரத்தில் தான் என் மனைவி சண்டை போடுறான். அநேகர் சொல்லுகின்ற வார்த்தை, ஐயா ஜெபிக்க வேண்டும் என்று தான் அமர்கிறேன், அப்பதான் குடும்பங்களில் ஏதாவது ஒரு சண்டை வருகிறது. நீ தனியா ஜெபம் பண்ணிக்கோ, நான் தனியா ஜெபம் பண்ணிக்கோ என்று சொல்லி தனித்தனியாக குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து காணப்படுகிறது. ஜெபிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன், அப்பதான் என் கணவர் குடிச்சிட்டு வரார். ஜெபிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன், அப்போதுதான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வெளியிலே சென்று விடுகிறேன். ஆனால் தானியேலை பாருங்க, அவன் 3 வேளை ஆண்டவரை நோக்கி பார்த்தான் என்று நமக்கு வார்த்தை அழகாய் கடந்து வருகிறது. ஆகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை, அதிகாலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, இந்த வியாதி தொற்று இப்படி இருக்கிறது, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் இந்த பூமியிலே வாழ்வேனா மாட்டேனா, ஒருவேளை இந்த நோய் எனக்கு வருமா வராதா, இந்த பூமியிலே நான் வாழ்வது எத்தனை நாட்கள் என்று எனக்கு தெரியவில்லை, யார் என்னை காப்பாற்றுவார், யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையற்ற நிலையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கின்ற போது தானியேலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அப்போ விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பூமியின் வாழ்வில் நமக்கு ஒரு சேதம் வராது. ஒருவேளை இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் அவர் விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் காப்பாற்றுவார் என்ற நிலை அல்ல. அவரை விசுவாசிக்கின்ற யாராயிருந்தாலும், இந்த ஆண்டவர் தான் எனக்கு வாழ்விலே எனக்கு தீபமாக ஒளியாக வருகின்றவர் என்று யாரெல்லாம் நம்பி நீங்கள் அவரிடத்தில் வருகிறீர்களோ, நிச்சயமாக உங்கள் சூழ்நிலையை மாற்ற என் ஆண்டவரால் நிச்சயமாகவே முடியும். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கடினமான எந்த எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் வைத்திருக்கலையோ எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது விசுவாசிக்கின்றது மாத்திரமல்ல, கடவுளுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும். குற்றக்காரிகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆண்டவரே என்ன இதிலிருந்து காப்பாற்றுங்க, அப்படி அல்ல. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆகவே மீண்டுமாய் இந்த வார்த்தைகளை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் ஆதியிலே உங்கள் அன்பை விட்டு இருக்கலாம், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகி இருக்கலாம். இப்போது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் வருகிறது. மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு திரும்ப இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். விசுவாசத்தில் வளர்ந்தவர்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த திருமறை பகுதி மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் திருமறையில் அநேக பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். யோபுவினுடைய வாழ்வை பாருங்க, அவன் மிகவும் வேதனையோடு இருக்கின்ற நேரத்திலும் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை பற்றை ஒருபோதும் அவன் கைவிடவில்லை. விசுவாசித்தவர்கள் அவர்கள் முடிவை பார்க்கின்ற போது இறுதியிலே அவர்கள் வெற்றி பெறுகின்ற நிலைமையை தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை அவிசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் நம்பிக்கையற்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய தேவைகள் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும், நான் விசுவாசிக்கின்ற போது நிச்சயமாகவே ஆண்டவர் அவற்றை தருவார் என்ற நீங்கள் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவங்க பொறுத்துணையோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதுவரை நான் விசுவாசத்திலே குறைவுள்ளவனாக தான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆதியிலே மீது அதிக அன்பாய்தான் இருந்த ஆண்டவரே, திருச்சபை காரியங்களில், திருச்சபை ஆராதனைகளில், திருச்சபையில் கொடுப்பதில் எல்லாவற்றிலும் ஒரு விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்தேன். இப்போது ஆராதனை என்னால் பங்கு பெற முடியவில்லை, உம்மை விட்டு வெகு தொலைவிலே சென்று விட்டேன், நான் பின்மாற்றத்துக்கான வாழ்விலே நான் கடந்து சென்று விட்டிருக்கிறேன் என்று நீங்கள் உண்மையாக நினைப்பீர்கள் என்று சொன்னால், இந்த அதிகாலை நேரத்தில்
ஒரு பொருத்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காற்படி இல்லாமா? எல்லோரும் முழங்காற்படிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீதான் எங்களோடு பேசுகின்ற ஆண்டவர். நாங்கள் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே விசுவாசமான ஒரு வாழ்வை நோக்கி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெப நிலையில் அதிசயங்களை செய்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இந்த காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வார்த்தை சொல்கின்றபடி இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் இரக்கங்கள் நிறைந்தவராயிற்று. இந்த காலை பொழுதுல சரியாக பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எல்லோரும் ஜெபநிலையிலே கண்களை மூடி ஜெபநிலையிலே கேட்ட வார்த்தையில், ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவை எங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறோம். இந்த வார்த்தையிலே சத்ருவானவன் திருடி விதாடுபடி இந்த காலை நேரத்தில் நம்முடைய சம்மதியில் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலே நிறைவான பிள்ளைகளாக மாற நீர் எங்களுக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே. நாங்களாகவே எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள முடியாது. எங்களுக்கு வழிகாட்ட நீர் ஒருவர் தேவை. உடைய துணை இல்லாமல் எங்களால் இந்த பூமியிலே ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்திருக்கிறோமே. அந்த நம்பிக்கையோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் கண்களை மூடி இது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு நேரம். நீங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆதியில் கொண்டிருக்கின்ற அந்த அன்பை விட்டுவிட்டு வேறு வழியாய் சென்று விட்டீர்கள் என்று எச்சரிப்பின் வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் என்னையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி குடும்பங்களிலே தனித்தனியாக குடும்பமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற நேரம். இது வேடிக்கை பார்க்கின்ற நேரம் அல்ல, ஆண்டவரோடு பேசுகின்ற நேரம் என்ற உணர்வோடு பயபக்தியோடு கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீர பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீர பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தருவாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. சொல்லலாமா? தருவாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. எல்லாம் சேர்ந்து திருப்பாதம் நம்பி வந்தே. அப்பா, கிருபை நிறைந்த இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே. உண்மையாய் வெட்கம் அடையே. சொல்லுங்க, உண்மை ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கின்ற போது நாங்கள் இந்த பூமியில வெட்கம் அடைவதில்லை. பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் எல்லாம் இணைந்து என்னோடு சேர்ந்து பாடுங்க. திருப்பாதம் நம்பி வந்தேன். அப்பா, கிருபை நிறைய இயேசுவே. சொல்லுங்க, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. நல்ல ஆண்டவரே,
திருப்பாதத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். வார்த்தையை கேட்டு கர்த்தாவே உங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய வழிகாட்டுதலை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. விசுவாசத்திலே வளர கர்த்தர் உதவி செய்வீராக. பிசாசின் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு கர்த்தாவே கீழ்ப்படியாதபடி, கர்த்தாவே பிசாசுகளுக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசானவன் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை உம்மை விட்டு வெகு தொலைவில் அழைத்து செல்வதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிசாசின் சூழ்ச்சியில கர்த்தர் இப்போத முறியடிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்வில் நம்பிக்கை நீங்க தாங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வார்த்தை சொல்கின்றபடி விசுவாசத்தோடு உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீ மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, உள்ளத்திலே பாரத்தோடு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு விசுவாசத்திலே வளர்கின்ற போது வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும் என்ற நிச்சயத்தோடு உம்மை பின்பற்ற கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. தெய்வீக சமாதான, பாதுகாப்பு, கிருபை, இரக்கம், தயவு ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த நேரத்தை உமக்கென்று கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. நேரத்தை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய கிருபையின் கரத்தை நீர் வைப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீ கர்த்தர் நீர் கொடுப்பீராக. இந்த தேசத்திலே காணப்படுகின்ற கர்த்தாவே எல்லா கொள்ளை நோய்களின் பாதிப்புகள் ஒன்று இந்த பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் நீங்க வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. சிலுவையிலே நீர் சிந்தின வெளியேறே பெற்ற ரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இப்போதே ஊற்றுகின்றேன் ஆண்டவரே. எல்லா தடைகள், அந்தகாரத்தின் கிரைகள், பிசாசு சூழ்ச்சிகள், வன்கண்கள், பொறாமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் வேறறுப்பீராக. தடைகள் எல்லாவற்றை உடைக்க கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, தூய ஆவியானோர் ஐக்கிய வேண்டத்தில் இந்த காலை வழிபாட்டில் பங்கு பெற்றுமை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு வாழ்வோடும் எதிர்காலங்களோடும் இன்றும் இன்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.